ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோபால் டைரி ஃபார்ம். நம்ம கோபால் டைரி ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டைக்குளத்தில் நம்ம கோபால் டைரி ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. நம்ம பண்ணையில் நம்ம அந்த வாரம் பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து நிறைய பேர் ஃபார்ம் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஹை ஹீல்டிங்கில் உள்ள மாடுகள் வேணும்னு கேட்டிங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஒரு நம்ம வீட்டில் வச்சிருந்தாலும் ஒரு மாடு வச்சிருந்தாலும் உருப்படியாக இருக்கணும், நமக்கு ஜெர்சியில் நல்ல மாட்டில் வேணும்னு கேட்டிங்க. ஃபேட் எஸ்என்எஃப் வண்டி ரெட்டின் ஜெர்சியில் கேட்டவங்களுக்கும் நல்ல டைப்பில் உள்ள மாடுகள் நம்ம பண்ணையில் இருக்குது. நம்ம பண்ணையில் இந்த வாரம் இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஒரு உயர்தரமாக உள்ள மாடு. நம்ம ஒரு மாடு வச்சிருந்தாலும் உருப்படியாக இருக்கணும், ஒரு நேரத்துக்கு ஒரு 10 லிட்டர் கறந்தா தான் கட்டுங்கக்கூடிய வகையில் ஒரு ஃபார்ம் டைப்பில் உள்ளவங்களுக்கு நேரத்துக்கு ஒரு 12 ஒரு 22 லிட்டர் 25 லிட்டர் கறந்தா தான் கட்டும் அப்படிங்கக்கூடிய வகையில் ஃபார்ம் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல உயர்தரமாக உள்ள மாடுகள் நம்ம பண்ணையில் இருக்குது. எப்போதுமே நம்ம பண்ணையில் நல்ல தரமான மாடுகள் தான் இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம கோபால் டைரி ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டைக்குளத்தில் நம்ம கோபால் டைரி ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளா எங்கானாலுமே நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 2வது ஈத்து 6 பல்ல ஒரு ஹெச்எஃப்ல நல்ல ஒரு ஹெவி சைஸில் உள்ள மாடு. அதே மாதிரி நல்ல எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு, நல்ல வெயில் தாங்கக்கூடிய பசு. மாட்டோட கறவுன்னு பார்த்தீங்கன்னா தலை ஈத்துலேயே ஒரு 18 லிட்டர் கறந்துருக்கு, இந்த ஈத்தில் ஒரு 20 லிட்டர் சாதாரணமாக 25 லிட்டர் கறக்கக்கூடிய பசு. இப்போ நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்தீங்கன்னா தலை ஈத்து 2 பல்லு, தலை ஈத்து 2 பல்லில் மாடு இன்னைக்கு தான் கண்ணு போட்டிருக்கு, கண்ணு காலை கண்ணு. தலையீத்துலேயே ஒரு அருமையான நல்ல ஒரு பெட்டி கணக்காக உள்ள மாடு. தலையீத்தில் ஒரு 7-14 லிட்டர் கறக்கணும், ஒரு ஹெச்எஃப்ல ஒரு கிடையாது வாங்கன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். குறைஞ்சது ஒரு 7-14 லிட்டர் பாலுக்கு தப்போம், அது நல்லா மெயின்டெனன்ஸ் இருந்தால் ஒரு 8-15-16 லிட்டர் ரேஞ்சுக்கு கூடுதலாகவே கறக்கக்கூடிய பஸ். எல்லா மாட்டோட வீடியோவும் நம்மளால் ஃபுல்லாக அப்லோட் பண்ண முடியல, ஏன்னா டைமிங் வந்து கூடுது. அதனால் நீங்கள் தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே டிஸ்பிளேயில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தனியாக வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே அனுப்பிவிடுவோம். முடிஞ்ச பட்சத்தில் எல்லாருமே நேரில் வர பாருங்கள். நேரில் வர முடியாத பட்சத்தில் உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ பார்த்து மாடுகள் ஏற்றி விடலாம். எல்லா மாடுமே வீடியோகள் உங்களுக்கு எந்தெந்த மாடுகள் தேவை இருக்கோ அந்த மாட்டை நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க இந்த நம்பருக்கு, போதும். உங்களுக்கு மாட்டோட ஃபோட்டோ வீடியோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு உங்கள் கிளைமேட்டுக்கு உங்கள் ஊருக்கு ஏற்ற மாதிரி எந்த மாடு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாடுகள் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி சைஸ் 2வது ஈத்து பல்லு கடமளப்பு. மாட்டோட கறவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 30 லிட்டர் பால் கேரண்டி எதிர்பார்க்கலாம். மாடு கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு 4 நாள் தான் டேட் இருக்குது. மாடு ஒரு மிஞ்சிட்டா ஒரு 2 நாள், மிஞ்சிட்டா கூட ஒரு 4 நாளில் கண்ணு போடக்கூடிய சைஸில் உள்ள பசு. ஒரு பண்ணையில் ஒரு மாடு 2 நாள் 2 மாட்டு கறவையை கறக்கக்கூடிய டைப்பில் மாடு வாங்கன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாட்டோட கறவைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்க்கவே தெரியும், அவ்வளோ ஒரு அருமையான மடி செட்டு. ஒரு 28 லிட்டர் 30 லிட்டர் கறக்க மாதிரி ஒரு மாடு வாங்கினாலும் உருப்படியாக வாங்கன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். நல்ல ஹெவி சைஸில் நம்ம பண்ணையில் ஒரு மாடு நிற்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி நல்லா எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. மாடு இன்னும் ஒரு 4 நாளில் ஆனிச்சுன்னா மடி செட்டு வெளியவே அவுக்க முடியாது, அவ்வளோ ஒரு பவரில் வரக்கூடிய மடி செட்டு. இப்போ நம்ம அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா தலையீத்து 4 பல்லு, தலையீத்து 4 பல்லு ஜெர்சியில் ஒரு பெட்டி கணக்காக உள்ள மாடு. நம்ம வீட்டுக்கு ஓரளவுக்கு மீடியமாக நம்ம வீட்டு பாலுக்கு போக ஒரு 6-12 லிட்டர் ஒரு 7-13 லிட்டர் கறந்தா போதும். ஒரு மாடு வாங்கினாலும் ஒரு 10 வருஷம் வச்சுருக்கணும். நல்ல ஒரு ஜெர்சியில் ஒரு பியூர் ஜெர்சியில் நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாட்டில் ஒரு 6-12 லிட்டர் ஒரு 7-13 கறக்க மாதிரி ஒரு ஜெர்சி நல்ல மாடு வாங்கன்னு நினைக்கக்கூடியவங்க தலையீத்து கிடையில அருமையான கிடையாது 4 பல்லு தான். அது மாதிரி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். நம்ம வீட்டில் ஓரளவுக்கு ஒரு பெட்டி கணக்காக ஒரு மாடு நல்லா மாட்டில் வேணும், ஒரு 10 வருஷம் வச்சிருக்க மாட்டு ஜெர்சியில் நல்ல ப்ரீடில் உள்ள மாடு வேணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாடுனா ஜெர்சியில் உள்ள ப்ரீடு, அந்த கொம்பு, அந்த மடி செட்டு, 4 காம்பு 4 இடத்துல ஒரு காம்பு கடவுளை அவ்வளோ ஒரு அருமையான மாடு. நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஏற்ற மாதிரி செம்பூத்தில். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா செம்பூத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்ல வெயில் கிளைமேட் தாங்கக்கூடிய போது ஃபால் ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் நல்லா அருமையாகவே இருக்கும். கறவையும் நம்ம எதிர்பார்த்துலேருந்து கூடுதலாகவே கறக்கக்கூடிய பசு செம்பூத்தை பசுவை பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி எல்லா மாடுகளும் நம்ம பண்ணையில் இருக்குது. பிளாக் ஜெர்சியில் இருக்குது, ஹெச்எஃப்ல இருக்குது, ரெட்டின் ஜெர்சியில் இருக்குது. எல்லா மாடுகளோட வீடியோவும் நம்மளால் ஃபுல்லாக அப்லோட் பண்ண முடியல, ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச வரை அப்லோட் பண்ணியிருக்கோம். முடியாத பட்சத்தில் நீங்கள் யாராக இருந்தாலுமே வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ எல்லாமே வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி கொடுத்துருவோம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா ரெண்டுமே 2வது ஈத்தில் ஒரு 25 லிட்டர் பால். 2 மாடு சேர்ந்தால் ஒரு 50 லிட்டர், எந்த காரணத்தை கொண்டு ஒரு 45 லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் கறக்கக்கூடிய பசு. ஒரு 2 மாடு வாங்கினாலும் உருப்படியாக இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க 2வது ஈத்துக்கு நேரில் 2 மாடும் நல்ல மெயின்டெனன்ஸ் இருந்தால் கூட குறையாக கறக்கும். எந்த காரணத்தை கொண்டு ஒரு 45 லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் கறக்கக்கூடிய பசு 2 மாடும் ஒரு நாளைக்கு. 2வது நேரில் நல்ல அகல செட்டில் ரெட்டை குறுக்கில் நல்ல ரெட்டை வரி மடி செட்டில் 2 மாடு எடுக்கன்னு நினைக்கக்கூடியவங்க உருப்படியாக நம்ம பண்ணையில் 2 மாடு நின்னாலும் கப்பல் கணக்காக இருக்குன்னு நினைக்கக்கூடிய கண்டிப்பாக இந்த மாட்டை 2மே தேர்ந்தெடுக்கலாம். 2மே அதே மாதிரி நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. 2மே கண்ணு போடக்கூடிய பருவத்தில் இருக்குது, இன்னைக்கு நாளைக்கு கண்ணு போடக்கூடிய பருவத்தில் இருக்குது. இந்த வாரம் நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மாடு அவ்வளோ ஒரு மடி செட்டு. எல்லா மாடுமே குறைஞ்சது ஒரு 20-22 கறக்கக்கூடிய டைப் நல்ல ஹெவி சைஸில் உள்ள மாடுகளில் நல்ல ப்ரீடாக உள்ள மாடில் இருக்குது. 2 மாடுமே உங்களுக்கு பார்க்க தெரியும், மிஷின் கறக்காக இருந்தாலும் சரி, கைட்ட கறக்காக இருந்தாலும் சரி,
2 மாடும் ஒவ்வொரு காம்பு கடவுளையும் ஒவ்வொரு அடி வெள்ளக்கடியில் 4 காம்பும் 4 இடத்துல நட்சத்திரமாக இருக்குது. 2 மாடு ஜோடியாக இருக்கணும் நம்ம பண்ணையில் உருப்படியாக 2 மாடு பார்த்தாலும் போதும் 4 மாட்டுக்குள்ளே கறவை கறக்கணும். கண்டிப்பாக இந்த 2 மாட்டையுமே தேர்ந்தெடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்தீங்கன்னா மோட்டி டைப்பில் ஜெர்சி மாடு. அதே மாதிரி நல்ல மேய்ச்சல் முறை வளர்ந்த மாடு. 2வது ஈத்து பல்லு கடை முளப்பு. நல்ல மேய்ச்சல் முறை வளர்ந்த மாடு. எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்துப்போகக்கூடிய பஸ். ஜெர்சி டைப்பில் நிறைய பேர் மோட்டி மாடு எதிர்பார்ப்பீங்க. அப்படி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். இந்த மாடு இன்னும் குட்டி போடுறதுக்கு 1 வாரம் டேட் இருக்குது. மடி செட்னா அவ்வளோ ஒரு அருமையாக அடைச்சி மடி எடுக்கக்கூடிய பஸ். ஜெர்சி இந்த தலையீத்துல இந்த மாட்டோட கறவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 17 லிட்டர் பால் கறந்துருக்கு. இந்த ஈத்துல இந்த மாட்டோட கறவை ஒரு 18லேருந்து ஒரு 20 லிட்டர் பால் ஸ்வேராக எதிர்பார்க்கலாம். மாட்டுக்காரங்க 20க்கு மிந்துங்காங்க, அவ்வளோ எதிர்பார்க்கண்டா. ஒரு 18 லிட்டர் பாலுக்கு எந்த காரணத்தை கொண்டு ஒரு குறைவு இல்லாமல் ஒரு ஜெர்சியில் நல்ல ஒரு ஹெவி சைஸில் ஒரு அகல செட்டில் ரெட்டை குறுக்கில் ஒரு மாடு எடுக்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாடு அவ்வளோ ஒரு அருமையான மாடு ஜெர்சியில். மாட்டோட தோல் சுருக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மடி எடுத்துச்சுன்னா மாடு வெளியவே அவுக்க முடியாது. அவ்வளோ ஒரு பவராக மடி எடுக்கக்கூடிய பஸ். ஜெர்சியில் நல்ல ஒரு டாப்பாக உள்ள மாட்டில் எடுக்கணும், ஒரு 18-20 கறக்கக்கூடிய டைப்பில் ஒரு மாடு வாங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ஜெர்சியை தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. எந்த கிளைமேட்டுக்கு ஒத்து போகக்கூடிய பஸ். யார் வேணாலும் லேடிஸ் பிடிச்சிக்கலாம், குழந்தைங்க பிடிச்சிக்கலாம். ஜெர்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹெச்எஃபோட ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் காட்டி ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் நிறைய பேர் நம்ம வீட்டு பாலுக்கு பக்கத்தில் சில்லறை பால் கொடுக்கக்கூடியவங்க இருப்பீங்க. அப்படி உள்ளவங்க இந்த நம்ம பால் குவாலிட்டி நல்லா இருக்கணும், ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் நல்லா அருமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஜெர்சியில் ஒரு நல்ல வெயிட்டாக உள்ள மாட்டில் எடுக்கணும், ஒரு ப்ரீடு மாட்டில் எடுக்கணும், நம்ம எடுத்தாலும் ஒரு 10 வருஷம் வச்சிருக்கக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு 100% மேய்ச்சலுக்கு கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா 2வது ஈத்து பசு மாடு. இன்னைக்கு நாளை கண்டுபிடிக்கக்கூடிய பசு. இப்போ நம்ம அப்போல்லாம் 2 மாடு ஜோடியாக பிடிச்சது. இது ஒன்று 3மே அக்கால் தங்கச்சி மாதிரி தான் இருக்கும். இதுவும் நேரத்துக்கு ஒரு 12 ஒரு 22 லிட்டர் பாலுக்கு எந்த காரணத்தை கொண்டும் குறைவு இருக்காது. 2வது ஈத்து 6 பல்ல நல்ல வெள்ளை கொம்பில் 4 காம்பு ஒவ்வொரு காம்பும் நட்சத்திரமாக இருக்கும். 4 காம்பு 4 இடத்துல இருக்குது. ஒரு காம்பு கிடையாவில் 1 அடி கேப்பில் இருக்குது. மாடுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நல்லா மேய்ச்சல் முறையிருந்த மாடு. நல்ல வெள்ளை கொம்பு. அந்த மடி செட்டு, அந்த மாட்டோட தோரணை, அதோட தொலி நைஸ், அதை பார்க்க உங்களுக்கே தெரியும். ப்ரீடுன்னா அதான் ப்ரீடு. 4 காம்புலேயே அந்த கருப்பு மச்சத்தோட கறவை நம்ம எதிர்பார்த்துலேருந்து நம்ம மாட்டுக்காரங்க 25 சொல்லுவாங்க, அவ்வளோ வேண்டாம். ஒரு 10 12 22 லிட்டர் 20 லிட்டருக்கு எந்த காரணத்தை கொண்டும் குறைவு இருக்காது. நல்ல மெயின்டெனன்ஸ், ஒரு ஃபார்ம் டைப்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு ஷேராக ஒரு 25 லிட்டர் பாலுக்கு எந்த காரணத்தை கொண்டும் குறைவு இல்லாமல் கறக்கக்கூடிய பசு. மாடுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லா கிளைமேட்டுக்கு ஒத்து போகும். அதுக்காண்டி 20 லிட்டர் கறக்கு நம்ம கிளைமேட்டுக்கு ஒத்து போகாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். கிளைமேட் எல்லா கிளைமேட்டுக்கு ஒத்து போகக்கூடிய பசு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இதுவும் ஜெர்சிலாம் நல்ல ப்ரீடாக உள்ள பசு. இதுவும் தலையீத்து கிடையாது, 4 பல்ல தான். தலையீத்து 4 பல்ல ஒரு ஜெர்சியில் ஒரு 6 14 லிட்டர் கறந்தா போதும். நம்ம வீட்டில் ஒரு மாடு உருப்படியாக இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ஜெர்சியை தேர்ந்தெடுக்கலாம். இதுவும் மாடு 100% மேய்ச்சலில் கண்டுலேருந்தே காட்டிலே இருந்த பசு தான். வீட்டுக்கே வந்தது கிடையாது. அவ்வளோ ஒரு அருமையான மேய்ச்சல் முறையில் ஒரு ஜெர்சியில் ஒரு அருமையான மாடு வாங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். அதுக்காண்டி இதோட கறவை நேரத்துக்கு 10 கறக்கும் 15 கறக்கும் சொல்லல. ஒரு அளவாக ஒரு 6 12 லிட்டர் அதுக்கு மேலே மெயின்டெனன்ஸ் வச்சு கறக்குது உங்கள் தீவனத்தை பொறுத்தது. நல்ல மெயின்டெனன்ஸ் தீவனம் தண்ணி கூடுதலாக இருந்தால் நம்ம சொல்லுதல் வந்து கூடுதலாகவே கறக்கக்கூடிய பசு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் நல்லா மேய்ச்சல் முறையில் வந்த படம். மேய்ச்சல் முறையில் மாடு இன்னும் கண்ணு போடுறதுக்கு 1 வாரம் டேட் இருக்குது. 1 வாரம் கழித்து மாடு வெளியவே அவுக்க முடியாது. அவ்வளோ ஒரு மடி செட்டு. அதேமாதிரி நல்லா காட்டடியில் மேய்ஞ்ச பசு. எந்த கிளைமேட்டுக்கு ஒத்து போகக்கூடிய பசு. மாட்டோட கறவைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 20 லிட்டர் எதிர்பார்த்தோன்னா மாடு நல்ல மெயின்டெனன்ஸ் இருந்தால் ஒரு 22 லிட்டர் பால் கறக்கக்கூடிய பசு. எந்த காட்டிலையும் மேயும் கிளைமேட்டுக்கு 100% கேரண்டி கொடுக்கலாம். எந்த வெயில் கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. வெயிலுக்கு இலைப்படிக்கும், தவிப்படிக்கும், குளிப்பாட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நல்ல மேய்ச்சல் முறையில் 100% காட்டடியில் இருந்த பசு. இப்போ நம்ம அடுத்ததாக எதிர்பார்க்கக்கூடிய பசுன்னு பார்த்தீங்கன்னா 2வது ஈத்து 6 பல்லு ரெட்டின் ஜெர்சி. கண்ணுன்னு பார்த்தீங்கன்னா காலை கண்ணு. மாடுன்னு பார்த்தீங்கன்னா பாலை பொறுத்த வரைக்கும் ஜெர்சியோட ரெட்டின் ஜெர்சியோட பால் வந்து குவாலிட்டி எஸ்என்எஃப் ஃபேட் கண்டென்ட் நல்லா அருமையாக இருக்கும். நிறைய பேர் சில்லறை பால் வீட்டு பக்கத்தில் கொடுக்கவங்க இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு பால் கொடுக்கவங்க இருப்பாங்க. அப்படி உள்ளவங்க இந்த ரெட்டின் ஜெர்சி எடுத்தால் பால் ஃபேட்டு கண்டென்ட் நல்லா அருமையாகவே இருக்கும். ஹெச்எஃப் ஜெர்சியோட ரெட்டின் ஜெர்சியில் வந்து பாலோட ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் அருமையாக இருக்கும். அதேமாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அந்த பாலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்கும். நிறைய பேர் ஒரு வீட்டு பாலுக்கு நல்ல ஒரு ஜெர்சியில் மாடுவாங்க நினைக்கக்கூடிய கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி கிளைமேட்டுக்கும் எந்த கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. வெயில் 100% எந்த வேலையுமே தாங்கக்கூடிய பசு. நல்லா காட்டு. நம்ம பண்ணையில் வரக்கூடிய மாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ உள்ள கால தட்பவெப்பநிலையை தாங்கக்கூடிய தன்மையில் உள்ள மாடுகள் தான் நம்ம பண்ணையில் எப்போதுமே பார்த்து தான் எடுத்துகிட்டு வரும். இந்த மாட்டோட பயோடேட்டா எல்லாம் தெரிஞ்சு தான் எந்த மாடுமே எடுத்துகிட்டு வரும். இப்போ இந்த ரெட்டின் ஜெர்சியை பார்க்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாடு கிளைமேட்டுக்கு 100% எந்த கிளைமேட்டுக்கு ஒத்து போகும். 2வது ஈத்து 6 பல்லு தான். நல்லா அருமையான ஊசி காம்பில் கறவைக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும்.
இந்த ரெட்டின் ஜெர்சியில் ஒரு மாடு வாங்கணும்னு நினைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கிடையீர்கள் பார்த்தீங்கன்னா 2மே ஒரு 2, 3 மாதம் 4 மாதத்தில் ஊசி போடக்கூடிய பருவத்தில் உள்ள கிடையீர்கள். சென ஊசி வைக்கலை, இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து தான் மாடு ஊசி வைக்கக்கூடிய பருவத்தில் உள்ள ஒரு 2 கிடையீரி இருக்குது. தேவைப்படும் நபர்கள் நிறைய பேர் நம்மளால் மாடு வாங்க முடியல, ஒரு 2 கிடையரியை வாங்கி வளர்த்தோன்னா ஒரு 4 மாதம் 5 மாதத்துலேயே பருவத்துக்கு வரும். அடுத்து ஒரு 9 மாதத்தில் குட்டி போட்டுரும். நம்ம மாடு ஒரு 70,000 80,000 60,000 கொடுத்து வாங்க முடியல. ஒரு கிடையரியை வாங்கி வளர்த்தோன்னா நம்ம நிறைய பேர் அதுலேயே என்ன நினைப்பாங்கன்னா, கண்ணுக்குட்டியாக இருந்தால் நம்மக்கிட்ட இருந்தே சின்ன வயசுலேருந்தே பழகிருக்கும், பழகி அதுக்கடுத்து நம்மக்கிட்ட வந்து மாடு ஆகும்போது நல்லா கிளைமேட்டு நம்ம தீவனம் தண்ணிக்கு எல்லா ஒத்து போகும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, கிடையரி வாங்க நினைக்கக்கூடியவங்க இந்த 2 கிடையரியுமே தேர்ந்தெடுக்கலாம். நல்ல அருமையான கிடையரி. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்தீங்கன்னா ராத்தி கிர்ரு கிராஸ். ராத்தியும் கிர்ரு கிராஸ்லேயே உள்ள பஸ் 2வது ஈத்து 6 பல். இதுவும் மாட்டோட கறவன் பார்த்தீங்கன்னா ஒரு 15-17 லிட்டர் பால் ஷேரை எதிர்பார்க்கலாம். ஒரு கிராஸ் டைப் பஸ்ஸில் நல்ல பால் குவாலிட்டிக்காண்டி இந்த பஸ்ஸு எடுக்கலாம். அதேமாதிரி குணத்தில் யாரும் எத்தும் சவட்டுன்னு நினைக்க வேண்டாம், குணத்தில் அருமையான பஸ்ஸு. நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டைக்குளத்தில் நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஹை ஹீல்டிங்கில் உயர்தரமாக உள்ள பசுகள் இருக்குது. உங்கள் வீட்டு தேவைக்கு ஓரளவுக்கு மீடியமாக ஒரு 6 5 11 லிட்டர், ஒரு 5 5 10 லிட்டர் அந்த ரேஞ்சில் கறக்கூடிய மாடுகள் வேணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நம்ம பண்ணையில் இருக்குது. மாடு நம்ம பண்ணையில் ஒரு 30 மாடு விற்பனைக்கு ரெடியாக இருக்குது. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா எங்கே வேணாலுமே நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். நம்ம பண்ணையில் எல்லாமே இந்த வாரம் இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டைப்பில் வேணுமோ, ஜெர்சிக்கு ஜெர்சி இருக்குது, ஹெச்எஃப்க்கு ஹெச்எஃப் இருக்குது, பிளாக் ஜெர்சி இருக்குது, கிராஸ் டைப் மாடுகளுக்கு கிராஸ் டைப் மாடு